சென்னை தேனாம்பேட்டை கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகத்தில் எல்&டி நிறுவனத்தின் 5000 கோடி ரூபாய் முதலீடு தொடர்பான தொழில் ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்தாகின. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கைடன்ஸ் தமிழ்நாடு, அதாவது தொழில் நிறுவனங்களுக்கான வழிகாட்டி நிறுவனத்தின் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது பல்வேறு தொழில் முதலீடுகள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருகிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் உலகளாவிய திறன் மையங்கள் GCCS என்று சொல்லப்படக்கூடிய திறன் மையங்களுக்கான அந்த முதலீடுகளை பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மேம்பட்ட உற்பத்தி, மின்சார வாகன போக்குவரத்து மற்றும் சர்வதேச உயர்கல்வி உள்ளிட்ட உயர் மதிப்புமிக்க துறைகளை சார்ந்த இந்த ஒப்பந்தங்கள் அமைய இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோயம்புத்தூரில் L&T எலக்ட்ரானிக்ஸ் ஆலையை நிறுவுவதற்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. L&T நிறுவனம் மின்னணு உற்பத்தி தொழிலில் நுழைவதாகவும் தமிழ்நாட்டில் ரூபாய் 5000 கோடி முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதனுடைய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்நிறுவனம் கோயம்புத்தூரில் 40 ஏக்கர் பரப்பளவில் உற்பத்தி வளாகத்தை அமைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த ஆலை மொபிலிட்டி, அதாவது நகர்வு தொழில்நுட்பம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், சக்தி மின்னணுவியல், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், தானியங்கி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் வந்தால், அதாவது 40 ஏக்கர் 5000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது கோயம்புத்தூர் 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கைடன்ஸ் அமைப்பு மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று L&T நிறுவனம் மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான அந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.